பால் கொள்முதலுக்கு 3 ரூபாய் உயர்வு. அரசு தரப்பில் அதை உயர்த்தி கொடுக்குறாங்க. பால் கொள்முதல் பண்ணுறதுக்கு 3 ரூபா, விவசாயிகளுக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பாலை வாங்க போகிறோம். 38 ரூபா கொடுத்துன இடத்துல இப்போ வந்து 3 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணி ஐ திங்க் இப்போ என்ன எப்படி சொல்கிறது 41 ரூபா அப்படின்ற மாதிரி வருமா, அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து கேட்குறதுக்கு வண்டர்ஃபுல் நியூஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது தொடர்பாக ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, பேசினது யார் பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான் என்னென்னா இப்போ 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, 100 நாளில் வழக்கமாக எல்லா அரசாங்கமும் 5 வருஷத்தில் ஒரு தடவை தான் 3 ரூபா ஏற்றி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் 100வது நாளே ஒரு பெரிய சாதனையாக 3 ரூபா பால் கொள்முதல் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்றி கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா. விவசாயிகள் வந்து போற்றி புகழ்ந்து வாழ்த்து சொல்லணும், போராடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எங்கேயே இது பத்தலை அப்படி சொல்லிட்டு போராட்டங்கள் நடக்குது. விவசாயிகளுக்கு வந்து இது பத்தலை அப்படி சொல்கிறாங்க. விவசாயிகள் இது மட்டும் இல்லை, நிறைய காரணங்களுக்காக விவசாயிகள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. உதாரணத்துக்கு விவசாய கடன் ரத்து, அதுவுமே நிறைய பேர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணுறத செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் அதில் போராடவே கூடாது, கோரிக்கையாக வச்சு கேட்டால் கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் எங்கள் கவர்மெண்ட், நீங்கள் ஜென்ரலாக கேட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது சரி, பாதிக்கப்படுற மக்களுக்கு தான் தெரியும் வலி வேதனையாக. 3 ரூபா ஏற்றி கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது, பாலை கீழே கொட்டுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அதற்கும் தாண்டி ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குது அப்படிங்கிறது தானே. போராடவே கூடாதுன்ற ஒரு டோனில் நம்ம சொன்னால் அவங்க எப்படி பார்க்க போகிறாங்க, எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. செங்கோட்டையன் அவர்கள் அதான் சொல்ல, போராடாதீங்க, ஜஸ்ட் கேளுங்க, போராட தேவையில்லை அப்படின்றது அது ஒரு மாண்பு அப்படின்னு வேறு சொல்கிறார். போராடாமல் வாழ்த்து சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பது தான் மாண்பு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாண்பு எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று, கடன் சுமை திமுக அரசு முடிஞ்சு தாவேக அரசு பதவி ஏற்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 100 நாள் மைலேஜ் முடிஞ்சிருக்கு, 100 நாள் ஓடி இருக்கு கவர்மெண்ட். ஸோ இந்த 100 நாளில் உள்ள கடன் சுமை திடீர்னு சொல்லும்போது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் 13 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறார். வாவ், 3 lakh crores எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி டக்குன்னு நெஞ்ச பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 3 லட்சம் கோடி ஏறிடுச்சா அப்படின்ட்டு. சரி, இது வந்து என்ன கணக்கு அப்படிங்கிறத ஃபியூச்சரில் யாராவது கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுவார் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அரசும் 5 ஆண்டு காலத்திலே 3 ரூபாய் மட்டும்தான் ஏற்றிய வரலாறு. ஆனால் நாம் 100 நாட்களுக்குள்ளே 3 ரூபாய் ஏற்றி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கோரிக்கை என்பது தொடர்ந்து அவர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அது அரசு கவனமாக கண்காணிங்க, அதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை அரசு பரிசீலித்து வருகிறது. ஆகவே விவசாயிகளை பொறுத்தவரையிலும் போராட்டம் என்பது முக்கியமான ஒன்றல்ல. அரசிடத்திலே சென்று தங்கள் கோரிக்கை வைத்து 3 ரூபாய் நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்கள், இதற்கு வாழ்த்துக்களை சொல்லி அதற்கு பிறகு அவருடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் ஒரு ஜனநாயக மரபு. இதை மற்றவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு இருக்கிற நிலை என்னன்னு சொன்னால், நிதிநிலை 13 லட்சம் கோடி ரூபாய் பற்றாக்குறை, கடன் சுமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு அரசு மக்கள் நலன் காக்கிற அரசாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விவசாயிகளுடைய நலனை மனதிலே கொண்டு கூட்டங்கள் கூட்டப்பட்டு வருகிறது. அதுக்கடுத்தது எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் காரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. தப்பாக சொல்கிறடா, தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் காரு, அது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படி சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லும் போது எல்லா எம்எல்ஏக்கும் காருன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது டிபேட்டுக்கு வரும்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள், எல்லாருமே அப்படி தான், எல்லோரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தேவைப்படுற கார் இல்லாதவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு அப்புறமா தான் அதை திருத்தினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லா எம்எல்ஏக்கும் காருங்கிறது தான் வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் அதை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி கார் கொடுக்குறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு செங்கோட்டையன் ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்களுடைய கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது, நாலு இடத்துக்கு போகணும், வேலைகளை பார்க்கணும், அதுக்கு வந்து கார் அத்தியாவசியம் தானே, அதுக்காக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி, அது போக அவங்க ஆட்சியில் இது பண்ணலையே, இந்த ஆட்சியில் இது பண்ணுறாங்களே நல்ல விஷயத்த அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற இடர்பாடு உங்களுக்கு தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ 450 கிராமங்களுக்கு சென்று திரும்ப வேண்டும். அவருக்கு அது அத்தியாவசிய தேவை என்ற முறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானோர் இதை விரும்புகிறார்கள்.
சிலர் அதற்கு வேண்டியதில்லை என்கிறார்கள். அதிலே நான் இப்போது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய கருத்துக்கள். வேண்டியது வேண்டாம் என்பது அவருடைய கருத்துக்கள். ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தாத்தா அவரும் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் எல்லோருக்கும் 2 கிரவுண்ட் இடம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. எங்கே? சென்னையில. அப்புறம் அம்மாலாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆகவே இதெல்லாம் நீ மனதிலே வைத்து நாம் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும், பணிகளை நாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான். அவர் காலத்துல முடியல, செஞ்சிட்டாங்களே வருத்தம்.